இந்த டிசி காமிக்ஸோட சூப்பர்மேன் உங்களுக்கு பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமல் போகவும் செய்யலாம். அது ஏன் என்னன்றதை இந்த ரிவ்யூவில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பர்மேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கும் ஒரு சூப்பர்மேனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். அதாவது அந்த பெரிய கார்ப்பரேட் முதலாளி வந்து ஒரு அல்ட்ராமேன் அப்படின்ற சூப்பர்மேனுக்கு இணையான ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை மூட்டி விட்றான். ஸோ இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி இதில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தால் சொல்லுவேன். அதே மாதிரி டேவிட் இந்த படத்தில் கரெக்டாக சூப்பர்மேனாகவே ஆப்டாக ஆகிறாரு. பட் ஹென்ரி அளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பட் அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜேம்ஸ் கன், அதாவது கேலக்ஸி நிறைய படங்களில் ஃபன்னி வேல, மிக முக்கியமாக காமிக்கல் வேல படத்தை நரேட் பண்ணுவார். ஸோ இந்த படத்தையும் மேக்ஸிமம் வந்து காமிக்கல் வேலை நிறைய பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம சூப்பர்மேன் வந்து நிறைய பேர் அடித்து பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் சூப்பர்மேன் எல்லாரும் போகிற வரவங்களாம் அடிக்கிறானுங்க. அது மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அதுமாரி முந்தைய சூப்பர்மேனுக்கும் இந்த படக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய காமிக்கல் ஏஃபே நடிச்சிருந்தாங்க. பட் சூப்பர்மேனாகவே ஒரு கெத்து, அவர் ஒரு பவர், அதை பார்த்தாவே ஒரு கெத்தாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த கெத்து அப்படின்ற ஃபீலும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுமாரி டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 hours படம் தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகும், செகண்ட் ஹாஃப் தான் மிக முக்கியமாக இம்பாக்டாக போகுதுன்னு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு வாட்சபிளான மூவி. ஆஹா ஓஹோ இல்லைனாலும் ஒரு ரொம்ப டீசெண்டான மூவி கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெகனைசேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.